நாங்க சாதாரணமா பார்க்கலும் நீங்க நிறைய நாங்க பலரோடு உறவாடுகின்ற நேரத்தில் வார்த்தைகள்ல இருக்கின்ற அந்த பக்குவம் பல சமயங்கள்ல எங்கட மனநிலைகள் இருக்காது, எங்கட நடத்தைகள் இருக்காது. அரபு சூழல்ல உண்மையிலே வார்த்தைகள் மிச்சம் அழகானவை தானே. அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தின வார்த்தைகள் மிச்சம் அழகான வார்த்தைகள், அது கேட்கவே ஸ்வீட்டா இருக்கும். அந்த மாதிரியான வார்த்தை ஆடல்களை நாங்க தமிழ்ல கையாளுறன்னு சொல்றது கொஞ்சம் இல்லை. சாதாரணமாக நாங்க அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவோம், மாஷா அல்லாஹ் என்று சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவோம், அல்லாஹ் கரீம் என்று சொல்லுவோம், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லுவோம். எல்லாத்தையும் அப்ப எங்கட வார்த்தைகள்ல இருக்கின்ற அல்லாஹ் 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 என்று சொல்ற அந்த விஷயம் அது எந்த அளவு தூரம் எங்கட தோட்ல இருக்கிறது, எங்கட மனசில் இருக்கிறது, எங்கட செயல்ல இருக்கின்றது. இந்த பேலன்சிங் முக்கியம். பல சமயங்கள்ல நாங்க அந்த தவறு விடுகின்ற விஷயம் அதுதான். அப்ப நாங்க அல்லாஹ்வுடன் அழகிய உறவு, அந்த இறை தொடர்பு அழகானதாக இருத்தல் என்று சொல்ற நேரத்தில் இந்த பேலன்சிங் இருக்கணும் கட்டாயம். அப்ப அது எங்கட சிந்தனையிலையும் இருக்கணும், எங்கட வார்த்தையிலையும் இருக்கணும், எங்கட நடத்தையிலையும் இருக்கணும். பல சமயங்கள்ல நாங்க அழகான வார்த்தைகள், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்ற அந்த அழகான வார்த்தைகள் இருக்கும், ஆனா அதுக்கு பின்னால் எங்கட நடத்தைகள்ல அல்லாஹ் பெரியவனாக இருக்க மாட்டான் பல சமயங்கள்.